ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் 5 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மள பலர் காலையில் தினைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இன்னும் சிலர் இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதோட ஆரோக்கிய நன்மைகள் இன்னும் அதிகரிக்கும். பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம்ல அதிக புரதம், நார்ச்சத்து, குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுக்கெல்லாம் இருக்கு. இது உங்களோட பசியை கட்டுப்படுத்துது, ரொம்ப நேரம் உங்களை ஃபில்லிங்காக வச்சிருக்கும். அதனால தினசரி கலோரிகளோட எண்ணிக்கையை ஈஸியாக குறைச்சிக்கலாம். பாதாம்ல இருக்கக்கூடிய பசியை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, இது தேவையற்ற ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிடாம கூட தடுத்துரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கிறப்ப அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட் இருக்குல்ல, இது உங்க கண்களுக்கு ரொம்ப நல்லதுதான். அது மாதிரி தான் ஊற வச்ச பாதாமும் கண்களுக்கு நல்லது. இதுல விட்டமின் இ அதிக அளவில் இருக்கு. இது உங்களோட லென்ஸ்ல ஏற்படுள்ள அந்த அசாதாரண மாற்றங்களை தடுக்குது. பாதாமை சாப்பிட்றது உங்களோட கண்களை பாதுகாக்கும். இது அதிகமாக எடுத்துக்க வேணாம். தினைக்கும் 5 ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கிறப்ப அது கண்களோட ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அது உங்களோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பாதாமை 5 ஊற வச்சு நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறப்ப ரத்த ஓட்டத்தில் அதிக ஆக்சிஜனேற்றங்கள் உருவாக்கும். இது என்ன பண்ணுன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும். உடலை பல பகுதிகளுக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ஊற வச்ச பாதாம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதில் மெக்னீஷியம் சத்து இருக்கு. இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா பாதாமில் இருக்கக்கூடிய அமிலங்கள் இருக்குல்ல, இது இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்குது. இதனால உடம்புல சர்க்கரையோட அளவை சரியாக வச்சுக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்றப்ப ரத்த சிவப்பணுக்கள் இருக்குள்ள அந்த விட்டமின் இ அளவை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அபாயத்தை குறைச்சிடும். ரத்த ஓட்டத்தில் விட்டமின் இ அளவை அதிகரிக்கிறதன் மூலமாக ஆக்சிஜன் ஏற்றங்களை உருவாக்குது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட செல்கள் கொழுப்பை அடைப்பதை தடுக்குது. தினமும் நீங்கள் 5 ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றப்ப ரத்த ஓட்டத்தில் அதிக விட்டமின் இ உருவாக்க முடியும். இது கொலஸ்ட்ரால் உருவாகக்கூடிய அபாயத்திலிருந்து உங்களை காப்பாத்திரும். ஆக்சிஜனேற்றம் அதிகம். ஊற வச்ச பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கு. இது மன அழுத்தத்திலேருந்து உங்களை பாதுகாக்குது. மன அழுத்த மூலக்கூறு சேதத்துக்கு வழிவகுத்துரும். இதன் விளைவா உங்களுக்கு பல நோய்கள் உடம்புல வர ஆரம்பிச்சிரும். பாதாமில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது மன அழுத்தம் வராமல் தடுத்துரும். சருமத்துக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 84 கிராம் 5 ஊற வச்ச பாதாமை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் உடம்புல இருக்கும்ல அந்த ஆக்சிஜனேற்றன் அளவை அதிகரிக்கும். உங்களுக்கு வயதான தோற்றம் வராமையும் தடுக்கும். பல நோய்கள் வரக்கூடிய அபாயத்தையும் குறைச்சிரும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மெக்னீஷியம் அளவு குறையிறதுனால தான் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு கூட இது வழிவகுத்துரும். பாதாம்ல அதிகப்படியான மெக்னீஷியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட உடம்புல மெக்னீஷியம் குறைவா இருந்துச்சுன்னா உணவுல நீங்க பாதாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் ஈயை தர்றதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம்ல அதிக அளவு விட்டமின் இ இருக்குது. இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா உங்களோட செல்களை நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாத்துரும். அதிக அளவு விட்டமின் இ இருக்குல்ல, இது ரத்த ஓட்டத்தில் இருக்கிறதுனால அல்சைமர் மாதிரியான பிரச்சனைகளும் இதய நோய்களும் வராமல் தடுக்கும். விட்டமின் இ அதிகமாக சாப்பிட்றது
என்ன பண்ணும்னா, நம்மளோட உடம்புல பல நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த வீடியோல தினைக்கும் 5 ஊற வச்ச பாதாம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.